बुद्धं शरणं गच्छामि। இது வைகாசி மாதம் பூர்ணிமா, முழு நிலவு, பௌர்ணமி திருநாள். பூர்ணிமா என்றால் முழு நிலவு என்பது பொருள். புத்தர் அவதரித்ததும் இந்த பௌர்ணமி அன்றுதான். இதே நாளில்தான் புத்தர் அரச மரத்தடியில் தவமிருந்து ஞானம் பெற்றார். அதேபோல ஒரு வைகாசி பௌர்ணமியில் இந்த பூ உலகை துறந்து மோட்சம் பெற்றார். இந்த திருநாளே புத்த பூர்ணிமாவாக கொண்டாடப்படுகிறது. இன்று புத்தரை நினைவு கூறுவோமா? ஞானத்தின் ஒளி, அன்பின் படைப்பு புத்தர். புத்தர் என்று கூறினால் புத்தராக இருந்த கௌதமரை மட்டும் நாம் குறிப்பிடுகிறோம். கௌதமர் மட்டும்தான் புத்தராக இருந்தார் என்பது இல்லை. அவருக்கு முன்னால் பலர் இருந்தனர். அவரது சமகாலத்திலும் பலர் இருந்தனர். அவருக்கு பிறகும் பலர் புத்தராக இருந்தனர். புத்தர் என்பது அவரது இயற்பெயர் அல்ல. புத்தரின் இயற்பெயர் கௌதம சித்தார்த்தன் என்பதுதான். அவர் ஒரு புத்தனாக உருவெடுத்தார். பூ என்றால் புத்தி அல்லது காரண அறிவு என்பது பொருள். தனது காரண அறிவை கடந்திருக்கும் ஒருவர் புத்தராகிறார். அவர் ஞானத்தில் உதிர்த்த சில பொன்னான வாசகங்கள் உங்கள் உள்ளத்தையும் தட்டி எழுப்பும். இதோ: உனக்கேற்ற நல்ல காலம் வரும், அப்போதுதான் முயற்சியில் வெற்றி பெறுவாய். அதுவரை பொறுமையாக இரு. வாழ்க்கை என்றால் இன்பம், துன்பம் இவை இருக்கத்தான் செய்யும். அதை கடந்து செல். கேட்கும் விஷயங்கள் அனைத்தும் உண்மை என்று நம்பாதே. நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் நிழல் போல உன்னை தொடர்ந்து வரும். மனதில் இருப்பதை சொல், இல்லாவிட்டால் மௌனமாக இரு. ஒரு விஷயத்தை யார் சொல்கிறார் என்பதை விட அவர் என்ன சொல்கிறார் என்பதே முக்கியம். பிறரிடம் உள்ள குறைகளை பார்க்காதே, உன்னிடம் உள்ள குறைகளை கவனி. உன்னை நீ நேசிக்க கற்றுக்கொள், பிறரை நீ வெறுக்க மாட்டாய். எண்ணத்தால் கூட பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்காதே. நல்ல மனிதனாக வாழ்ந்தால் இயற்கையே உனக்கு துணை நிற்கும். ஆசையே துன்பத்திற்கு காரணம். முடிந்தவரை அதை தவிர்த்துவிடும். புத்தம் சரணம், புத்தம் சரணம்.